இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவினாஷி ரோடு நீலாம்பூரில் 30 அடி அகலமான தார் ரோடு ஃபேஸிங்கில் 30க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK தனி வீடாக ரொம்பவே ஸ்பேசிஸாக பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 16க்கு 17 கார் பார்க்கிங், 16க்கு 16 லிவிங் ஹால், 10க்கு 16 கிச்சன் வித் டைனிங், 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட். தென் இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 16க்கு 11ங்கிற சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட். தென் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்து இந்த வீட்டை ரொம்பவே ஸ்பேசிஸா பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 30க்கு 40. டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 2320 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்ட் பால்கனி, எலிவேஷன் கிளாஸ் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணியே வீட்டோட என்ட்ரன்ஸில் எம்எஸ்ல அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் போர்ட்டிகோ சைஸ் 14க்கு 17. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் போர் கனெக்ஷன் அண்ட் 8000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் இந்தியன் டைப் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 5க்கு 5. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்ட்டிகோ வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்ல டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் இடையில ஸ்பேசர் கொடுத்து ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலில் இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே காம்பாக்டான வால் மவுண்டட் உடன் டிவி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸில் யூபிஎஸ் வைக்கிறதுக்குண்டான ப்ரொவிஷன் பண்ணி அதுக்கு கபோர்டுக்கும் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே கிளாஸில் செல்ஃபோன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே இந்த வீட்டோட விண்டோஸ் கம்ப்ளீட்டாகவே டீக்குட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் கிச்சன் வித் டைனிங் ஏரியா, கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து சைஸ் 16க்கு 10. கிச்சன் வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே பேஸ் கேபினெட்ஸ், டேபிள் டாப்க்கு மேலே ஓவர் கேபினெட்ஸ். டைனிங் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்மே டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி உட்ல டோரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. பெட்ரூம் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி வார்ட்ரோப்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம்னு இந்த வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே பிளைவுட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
வெஸ்டர்ன் டைப் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 10. டாய்லெட்டோட ஃப்ளோயிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன் டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக சிவில் ஒர்க்லேயே வாலில் செல்ஃபோன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸை கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாபி ஏரியா, சைஸ் 15.5க்கு 16. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. பெட்ரூம் வெஸ்ட் வாலில் 16 அடிக்கு லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி 3 வார்ட்ரோப்ஸ் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 10. வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபிட்டல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x2ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஈஸ்டில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 11. பெட்ரூம் சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் எல் ஷேப்பில் லாஃப்ட் கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி சின்னதா ஒரு ஸ்டோர் ரூம். வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி பக்கத்திலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 5க்கு 4.25. அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 8. வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நார்த் ஈஸ்ட்ல ஃப்ரண்ட் பால்கனி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடு கோயம்புத்தூர் டு அவினாஷ் ரோடு நீலாம்பூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும் இல்ல இந்த வீட்டை நேர்ல விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமா நீங்க வீட்டை நேர்ல விசிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னர்ல சிவில்லையே மேடம் வச்சு அதுக்கு மேல 2 ஓவர் டேங்க் தனித்தனியா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.